எல்லாருக்கும் வணக்கம். டக்குனு இங்கிலீஷ் சொல்லலாம், அதே தான் தமிழ்லேயே போயிடலாம். 2 பேரும் சுற்றி நல்லா இருக்கு ப்ரோ, ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க ப்ரோ, சிரிப்பு நல்லா இருக்குண்ணே, செமையாக சிரிக்கிறீங்க. சரி, ஓகே. மோஸ்ட் செலிப்ரேட்டட் டெலிவிஷன் ஆக்டர் ஃபேப் ஸ்டார்ஸ், ரொம்ப நன்றி. நம்ம சோர்வடைகிறப்போ நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கிறது சிலரோட வார்த்தைகள், சில பார்க்குற ஆடியன்ஸ் வந்து ஒவ்வொரு தடவை நம்ம நேரில் பார்க்கும்போது அவங்க கொடுக்குற பாராட்டு. இல்ல கொடுத்துரும் பதட்டப்படாதப்பா. இல்ல கொடுத்தவங்களே வந்து வாங்கிட்டு போறாங்களே, அதுதான் சொல்ல வந்தேன், அதை சொல்ல ரொம்ப வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எங்கேயோ விட்டுட்டேன். பார்க்குற ஆடியன்ஸ் நேரில் வந்து நம்மளை பார்த்து சொல்கிற வார்த்தைகள், ஆசீர்வாதங்கள், பிளெஸிங்ஸ் எல்லாம் அதை தாண்டி இன்னும் மோட்டிவேஷன் ஆகிற, நம்ம சோர்வடைகிற நேரத்தில் இன்னும் மோட்டிவேஷன் ஆகிற எதுனா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிற விருதுகள் தான். ஸோ அவார்ட்ஸ். ஸோ அது வந்து எனக்கு அந்த கேட்டகரி மோஸ்ட் செலிப்ரேட்டட் அப்படிங்கும்போது இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுகள் மாதிரி நானுமே வந்து அந்த இடத்துல நானுமே கொண்டாடப்படுறேன் அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த இடத்த கொடுத்த மக்களுக்கு நன்றி. அதுக்காக எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோட இயக்குனர் சாருக்கும், என்னோட ப்ரொடக்ஷன் டீமுக்கும், சேனலுக்கும், எழுத்தாளர் அந்த கதாபாத்திரத்தை வடிவமைச்ச அந்த எழுத்தாளருக்கும், ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி தான் சொல்லணும். அதுக்கப்புறம் என் கூட நடிக்கிற நடிகர்கள், ஏன்னா தனி ஒரு ஆளாக எதுவுமே பண்ண முடியாது. ஒரு கூட்டமாக சேர்ந்து செய்கிற வேலையில் தான் வந்து ஒரு பெரிய வெற்றி இருக்குன்னு சொல்லுவாங்க. கூட நடிக்கிறவங்களா இருக்கட்டும், வேலை பார்க்குற டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், எங்களை அப்படியே பார்த்துக்குவாங்க, குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. கிட்டத்தட்ட சொல்லணும், இங்கே வந்து உட்காந்து அப்படி தான் பார்த்துட்டாங்க. சரி, 1 காஃபி, சரி 1 டீ, நோ வாட்டர் பாட்டில், ஓகே ஓகே ஓகே, அப்படி தான் இருக்கார் பாருங்க. நான் அந்த வெள்ளை சட்டை போட்டேன், அவர் தான் உள்ள என்ட்ராலேருந்து எனக்கு. நான் ஏதோ கால் பண்ணப்போ அவார்ட் ஷோ கூப்பிட்டாங்க. சரி ஓகேங்க, அன்னைக்கு லீவு தான், நான் வந்துடுறேன் அப்படின்னு. ஷூட் இருந்தால் வந்திருக்க முடியாது, 9 வரைக்கும் மேலே தான், உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. சரி வந்துடுங்க அப்படின்ட்டேன். உள்ளே வந்தால் எல்லாம் கோட்டு சூட்டு, ஐயோ நம்ம மட்டும். நான் இங்கே வர்ற வரைக்கும் ஷூ கூட போடல, நார்மல் ஸ்லிப்பர் போட்டிருந்தேன். சரி ஷூயாவது போட்டுக்கொண்டு கார்லேருந்து ஒரு ஷூ இருந்து எடுத்து போட்டு வந்துட்டேன். மேலே வரும்போது தூரத்தில் இருக்கும்போது ஏதோ சவுண்டு மட்டும் கேட்டுச்சு, உள்ள ஏதோ பார்ட்டி நடக்குது போல, அப்போ நம்ம தப்பான இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போனேன். இங்கேதான் வாங்கன்னு ஒரு கோட் சூட் போட்டானே, உங்களை மாதிரி இந்த அவரை மாதிரியே லாங் ஹேர் வச்சிருந்தவர் கூப்பிட்டாரு. உள்ள வந்தா பக்குன்னு இருக்கு. எனக்கு இன்னும் இங்கே மேடை ஏறுறதுக்கு முன்னாடி வரைக்குமே கை நடுக்கத்துல தான் இருந்தேன் நான். இன்னும் எல்லாம் இப்போ கோட் சூட் போட்டு பார்க்கவே நமக்கு மாதிரி வேற மாதிரி இருக்கும். எல்லாம் ராயலா இருக்காங்க, நமக்கு என்னடா நம்ம இப்படி வந்துட்டோம். வந்ததை தாண்டி நம்ம இப்போ என்ன பேச போறோம், ஐயோ எல்லாம் இங்கிலீஷ்ல வேற பேசுவாங்களே அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. பட் பரவாயில்ல, காப்பாத்துறதுக்கு 2 பேர் தமிழ்ல பேசினாங்க. அதுக்கப்புறம் மேல வந்து சார் வந்து எல்லாருமே வந்து அதை ஆரம்பிச்சு வச்சிட்டாங்க. அப்பா செட்டில் ஆயிடுச்சு, ஓகே இப்போ நம்ம ஃப்ளோல போயிடலாம் அப்படி. அவ்வளோதான், அந்த ஃப்ளோல வர ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே நன்றி தான். ஃபேப் ஸ்டார்ஸ் என்னை இன்வைட் பண்ண ஃபேப் ஸ்டார்ஸ்க்காக இருக்கட்டும், அதுக்கு குறிப்பாக ஸ்பான்சர் பண்ணவங்க யார், நீங்கள் தான் அந்த பாயிண்ட்டை பேசுனீங்களா, இவர் பேசினாரான்னு தெரியல. இல்லை, 2 பேர் பேசுனீங்க, 2 பேர்த்துல யாரோ ஒரு ஆள் பேசுறாங்க, விட்டுருங்க, அதை பார்த்துக்குவோம். விருதுன்றது எவ்வளோ முக்கியம், அதுக்கான வேலை என்ன, நீங்கள் தான் சொன்னீங்க, ரைட்? ஆமாம். ஏன்னா இப்போ எங்கே போனாலும் நமக்கு விருது கிடைக்குது. நான் இன்னைக்கு தான் ஒருத்தட்ட ஃபோனில் பேசிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இப்போ வந்து முன்னாடியெல்லாம் வந்து நடிக்கிறவங்களா இருக்கட்டும், எந்த ஒரு இதா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், அந்த தொழில வேலை செய்யறவங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்காக அவங்க எல்லாரும் போராடுவாங்க. அந்த அங்கீகாரம் கிடைச்சதுக்கு அப்புறம் இதுக்கு அடுத்த அங்கீகாரம் என்ன இருக்கு அப்படிங்கிற படியை நோக்கி தான் போக ஆரம்பிப்பாங்க. ஆனா இப்ப நிறைய இடத்துல அங்கீகாரம்ன்றது அசால்ட்டா கிடைக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அதுக்காக மெனக்கடல் நிறைய போட வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு பர்டிகுலர் பேஸ்ல ஒருத்தருக்கு தான் அவார்டு கொடுக்க முடியும்னா அந்த ஒருத்தர் தான் கொடுப்பாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு 10 பேர் டேலண்டடாவும் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ கிடைக்காதவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய அவார்ட் ஷோ நடக்கிறப்போ நிறைய பேருக்கு கிடைக்குது. நான் ஒரு இடத்துல விட்டாலும் இன்னொரு இடத்த பிடிச்சிருவேன்டா, நான் இங்கே வாங்கலன்னா அடுத்த கட்டத்தில் இன்னொரு இடத்துல இன்னொரு பிளேஸ்ல போயிட்டு நான் அங்கே நடக்கிற ஷோல என்னோட டேலண்ட்டை காட்டி அது எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில் என்னால் வாங்க முடியும் அப்படிங்கிற ஊக்கத்தை கொடுக்கறது வந்து இந்த மாதிரி நடத்தப்படுற அவார்ட்ஸ் ஷோ தான். ஸோ அதுக்கு ஸ்பான்சர் பண்ண அத்தனை ஸ்பான்சருக்கு தான் மெயினாக தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்களா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் கிடையாது, இந்த மாதிரி நம்மளை மேடை எடுத்து அழகு பார்த்து ஒரு அவார்டு கொடுக்குற விஷயமே நடக்காது. ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் முக்கியமாக என்னோட சிறுகடிக்க ஆசை டீமுக்கு தேங்க்ஸ். டோட்டல் டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஆனாலிருந்து அக்கண்ணா வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதுக்கப்புறமா உங்க 2 பேருக்கும் நன்றி, அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. ஒரு அனுபவத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வியை கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். இந்த சின்னத்திரை மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல, ஏன்னா தெரியலன்றீங்க? சொல்றாங்கல்ல, ஆக்சுவலா அது எப்படி இருக்கு எவ்ரி டைம் கேட்கும்போது? ஏன்னா மக்கள் செல்வன் வந்து அவர் வந்து வெள்ளித்திரையில வந்து அவர் பல விஷயங்கள் பண்ணிட்டாரு. பட் ஆனா இது வந்து ஒரு கம்பேரிசன் வந்து என்னைக்குமே ஒரு ஆக்டருக்கு வந்து ஒரு ப்ரெஷரா இருக்கா? அப்படி இல்லைன்னா வந்து அது சொல்றது வந்து கேட்கறது ஜாலியா இருக்கா? அது நீங்க சொன்னாதான் கரெக்டா இருக்கும். அது ரெண்டுமே இருக்கும்.
Okay. ரெண்டுமே இருக்கும். சொல்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்து இருக்கு. சில பேர் வந்து சொல்லும்போது நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா, ஐயோ ஒரு நடிகனா நமக்கு வந்து ஒரு தனித்துவம் இல்லையோ, நம்ம அவரை மாதிரியே நடிக்கிறோம். நான் ஆக்சுவலா ஆரம்பத்தில் வந்து இப்பயாவது சேதுவண்ணா மட்டும்தான் சொல்றாங்க. முன்னாடிலாம் எங்க அண்ணனை நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணும்போது நான் எதாவது நடிச்சு காட்டினா, குறிப்பிட்டு சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க, தனுஷ், எஸ்.ஏ. சூர்யா, விஜய், சிவகார்த்திகேயன், அஜித், ரஜினி, கமல் எல்லாருமே வர்றாங்க. என்னைக்கு தாண்டா நீ ஏன் நடிப்ப அப்படின்னு. நான் ஆக்சுவலா ஹோஸ்ட் ஆகணும் தான் ஃபர்ஸ்ட் ஆசைப்பட்டேன். சிவானனை பார்த்தா ஹோஸ்ட் ஆகணும்னு நினைச்சேன். அப்போ வந்து நான் பாடி லாங்குவேஜ் அப்படிதான் இருக்கும். எனக்கு இப்போ வரைக்கும் இந்த இது போல, சும்மா இருக்கும்போது அவர் அது அடிக்கடி பண்ணுவாரு, எனக்கு அது இன்ன வரைக்கும் போல. அது நார்மலா என்னோட பாடி லாங்குவேஜ் இருக்கும் வந்துரும். ஆமா ஆமா. அப்ப அதெல்லாம் அப்படியே தாண்டி 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 இவர்கிட்ட வந்து ஒரு ஆள்கிட்ட பர்டிகுலர்ஸா மாட்டிக்கிட்ட அந்த ப்ராஜெக்ட் செம்ம ரீச் ஆயிடுச்சு. அதெல்லாம் யாருக்கும் பெருசா தென்பட்ட விதம் தெரியாம போயிடுச்சு. ஆனா இது நல்ல ரீச் ஆனதுனால இந்த பேர் வந்துருச்சு. என்னோட பாஷை, ஊர் பாஷை, ரெண்டு பேரும் பக்கத்து ஊரு, ஒரே பாஷை. ஃபர்ஸ்ட் சொல்றப்போ ரொம்ப கவலையா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து சொல்லும்போது, இல்ல நீ காப்பி கேட் பண்ணிலாம் நடிக்கல, அவர் எப்படி தனிச்சு ஒரு மாதிரி யதார்த்தமா இருக்கிறாரோ நடிக்கிறாரோ அந்த மாதிரி தான் நீயும் பண்ற அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இப்ப யார் சொல்றது ஏத்துக்கிறதுன்னு தெரியாத ஒரு மனநிலைக்கு போயிட்டேன். சரி, நமக்கு என்ன பாசிட்டிவா சொல்றதை எடுத்துக்குவோம், நமக்கு இது நெகட்டிவா தோணுதா இதை விட்டுருவோம். தளபதி சொல்ற மாதிரி இக்னோர் நெகட்டிவிட்டி தான், நெகட்டிவிட்டி ஒதுக்கிறோம். இது பாசிட்டிவா தோணுதுப்பா, இந்த கமெண்ட் நல்லா இருக்குப்பா, சொல்றவங்க சொல்லிட்டு போட்டோம், கூப்பிடுறவங்க கூப்பிட்டு போட்டோம். அதனால ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு அடுத்த கடத்துக்கு போயிட்டே இருப்போம். பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, அதுக்கு நமக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நான் எவ்வளவு அழகா பாசிட்டிவா அந்த விஷயத்தை பாசிட்டிவா அதை சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் மக்கள் செல்வனுக்கு தெரியுமா? அவரை மீட் பண்ணீங்களா? இல்ல, நான் மீட் பண்ணதில்ல. ஆனா எனக்கு கூட தெரிஞ்சவங்க, அண்ணனுக்கு சேதுனாக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்கல்ல, அவங்க சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னாரு எனக்கு தெரியாது. சூப்பர். கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி அவர் பாத்துருவாரு. இதை நாங்க அவருக்கு அனுப்பிச்சிடுறோம். அவர் வந்து உங்களுக்கு ஆமா நிச்சயமா கூடுவாரு. அதே மாதிரி நீங்க வந்து சிறகடிக்க ஆசையில மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியா வந்தீங்க. அடுத்து வர சீரியல்ல நீங்க மறுபடியும் ஒரு சிவகார்த்திகேயனாவும் ஒரு எஸ்.ஜே. சூர்யாவும், அதெல்லாம் வேணாம். அதுக்குதான் இயக்குனர்கள் இருக்காங்க. இயக்குனர்கள் வந்து இதெல்லாம் பண்றதுக்கு அவங்க இருக்காங்க. நீயா பண்ணு, நம்மள அடிச்சு நம்மள வேலை வாங்கிடுவாங்க. அதனால பிரச்சனை இல்லை. ரொம்ப பெரிய காம்ப்ளிமெண்ட் என்னன்னா, சீரியல் பார்க்காதவர்கள் கூட பாக்குற ஒரு சீரியலா இருக்கு சிறகடிக்க ஆசை. அதுக்கு காரணம் கதை தான். இப்ப கூட வந்தப்போ நான் ஃபர்ஸ்ட் நினைச்சதை கொஞ்சம் உடைச்சு விட்டது. வெளியில என் கூட 4 பேர் பேசினாங்க, கோட் சூட் போட்டவங்க வந்து பேசினாங்க. எங்க வீட்டுல பாப்பாங்க, நானும் பாப்பேன் அப்படின்னாங்க. அப்பாடா, சீரியல் நீங்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கோட் சூட் போட்டவங்களும் சீரியல் பாக்குறாங்க அப்படின்றப்போ ஏ கிளாஸ் ஆடியன்ஸ் நம்ம சினிமால பிரிக்கிறோம் இல்லையா, அவங்களும் பாக்குறாங்கன்றப்போ அதுக்கு மேல என்ன இருக்கு, சந்தோஷம்டா அப்படின்ட்டு வந்தாச்சு. சிறப்பு. இன்னும் நீங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். மறுபடியும் ஃபேப் அவார்ட் 6, 7, 8 நீங்க வந்துகிட்டே இருக்கணும். நாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நான் சினிமாக்கு வர்றப்போ டெஃபினட்டா. ஒரே நிமிஷம் இருங்க. ஐயோ, இவங்க இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுவாங்க. ஆல்ரைட். எப்படி? ஆமா, இங்கிலீஷ்ல தான் பேசுவேன். ஆனாலும் ஐ அம் சோ ஹாப்பி அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ ஃபர்ஸ்ட்லி. வேணாம், தமிழ்லயே சொல்லுங்க. நல்லா பேசணுமா? நீங்க நல்லா பேசுனீங்க. நீங்க ஆரம்பத்துல அப்படியே என்ன அப்பா இவ்வளவு அழகா இங்கிலீஷ் பேசுறாங்கன்னு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. தேங்க் யூ so much. All right.